கழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். கோடிக்கணக்கான தொண்டர்களின் எதிர்பார்ப்பு கட்சியில் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் இல்லாத பயணத்தில் நமக்கு கிடைச்சது தோல்வி. ஒரு தற்கொலைகளிடம் நம்ம தோற்றதே ஒரு பெரிய அவமான சின்னம் தான். தோத்துருக்கோம் நம்ம. அதுக்காண்டி தலைவர் கிட்டத்தட்ட 36 பேர் கொண்ட குழுவை அனுப்பி கட்சிக்காரனுடைய அந்த எண்ணங்களை தெரிஞ்சுட்டு வந்து அதை ஒருங்கிணைக்கிறதுக்காண்டி ஒரு 10 பேர் கொண்ட குழுவை கொண்டு கொடுத்துருக்காங்க. அவங்களும் யார்கிட்டையும் கொடுக்காம சீல் வச்ச கவர்ல தலைவர்கிட்ட கொண்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் மாவட்டங்களை பிரிச்சு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்ட்டு தலைமையில கொண்டு சப்மிட் பண்ணிட்டாங்க. அது நீண்ட ஆலோசனைக்கு பின்னால தலைவர் நேற்று செயற்குழு கூட்டம் கூடி அந்த செயற்குழு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு. அதே ஒரு ஜனநாயக முறையில தான் அவர் அழகா செஞ்சிருக்காரு. ஏன்னா நீங்க ஒவ்வொரு செயற்குழுவிலையும் பார்த்தீங்கன்னா பலர் ஏற்கனவே பேசினவங்க தான் திருப்பி பேசுவாங்க. இப்ப அப்படி இல்லாம புதிய ஆட்களை பேச விட்டுருக்காரு. MM அப்துல்லா, திருவிடை மருதூர் ராமலிங்கம், மாலை ராஜா, முகமது சகி, 2 பெண்கள் உட்பட எல்லாம் புதிய ஆட்களை தான் பேசியிருக்காரு. அப்ப அதுல ஒரு நம்ம பூந்தமல்லி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி பேச போகும்போது கூட என்ன நீங்க சட்டமன்றத்துல நம்ம அமைதியா இருக்கோம், நாங்க ஒரு காலத்துல பாராளுமன்றத்துல நடுகாலுக்கு வந்து போராடி இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், வாஜ்பாய் கூட எல்லாம் சண்டை போட்டிருக்கோம், அப்படி இப்படின்னு அவங்க பேச போகும்போது MRK ரொம்ப கோவப்பட்டாரு. எந்திரிச்சு அது எப்படி சொல்லலாம், என்ன செய்ய சொல்றீங்க, எங்களை என்ன செய்ய சொல்றீங்க, என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, அப்படி பண்ணி நான் அவர் எந்திரிச்சு ஆதங்கத்தை சொல்ல போகும்போது தலைவர் கூப்பிட்டு இல்ல கிருஷ்ணசாமி தன்னுடைய கருத்தை சொல்றாரு, அவருடைய கருத்தை ஒரு சஜஷன் சொல்றாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜனநாயக முறையில தேர்ந்தெடுத்து இந்த செயற்குழு தீர்மானங்களை பத்திரிகைகள் கொடுக்கலாமான்னு கேட்க போகும்போது அப்ப அண்ணன் SS பழனிவாணிக்கம் எந்திரிச்சு சொல்லியிருக்காரு, ஏன் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு 2 முறை அப்படின்னு வச்சுட்டு போகும்போது நகர்கழகம் மற்ற ஒன்றிய கழகத்துல 2 முறை வச்சிருக்க போகும்போது ஏன் மாவட்ட கழகத்துக்கு மட்டும் 3 முறை நீங்க வச்சிருக்கீங்க, அதை மாற்றம் கொண்டு வரணும், 2 முறை தான் நல்லது அப்படின்னா அதை மொத்தம் கன்சிடர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப 3 முறை அறிவிச்சிருக்காங்க. என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க கட்சியில? கிளைக்கழக செயலாளர்கள் இனிமே 45 வயசுக்கு மேல கிளைக்கழக செயலாளர்கள் இல்ல. அதுக்கு பின்னால ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர்கழக செயலாளர்கள் 60 வயசுக்கு மேல இனி பதவியில இருக்க முடியாது. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் 70 வயசுக்கு மேல பதவியில இருக்க முடியாது. இப்ப ஒன்றிய கழகங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒன்றிய கழகங்கள் எப்படி பிரிக்க போறாங்க அப்படின்னா 30,000 வாக்குகள் கொண்ட ஒன்றிய கழகங்கள். அதுதான் அந்த ஊராட்சி ஒன்றியத்துலதான் இருக்கும். நீங்க சில இதை பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியா பிரிச்சிருப்பாங்க. இன்னொரு ஊராட்சி ஒன்றியத்தில இருந்து கொண்டு வந்து அந்த ஊராட்சிகளை அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இங்க சேர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அதே ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள பிரிக்கணும். 30,000 வாக்குகள் கரெக்டா பிரிக்கணும். அதே மாதிரி நகர்கழகங்கள்ல 40,000 வாக்குகள், அதே மாதிரி பகுதி கழகங்கள்ல 40,000 வாக்குகள் அப்படின்னு பிரிக்க சொல்லி தலைவர் நேற்று செயற்குழுல தீர்மானம் ஏற்றிருக்காரு. அதே மாதிரி 70 வயசுக்கு மேல மாவட்ட செயலாளர்களா இருக்க முடியாது. அதே மாதிரி 3 டேர்ம், 2 டேர்ம் இருந்ததை இப்ப 3 டேர்மா மாத்திருக்காங்க. எல்லாமே புது மாவட்ட செயலாளர் இருந்தா கொஞ்சம் இதா இருக்கும். பழைய சீனியர்னு இருக்கிறதுக்காண்டி ஒரு 3 டேர்ம் உள்ள மாவட்ட செயலாளர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்க போகும்போது இப்ப எல்லா தலைவர் செயற்குழுல 9 தீர்மானம் நிறைவேற்றி அறிவிச்சிட்டார். இப்ப அறிவிச்சதுக்கு பின்னால எந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவு வர வாய்ப்பு இல்லை. இப்ப கரண்ட் மாவட்ட செயலாளர் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் இப்ப இப்ப செயற்குழு அந்தந்த மாவட்ட செயற்குழுவை கூட்டி என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னு அறிவிக்க போறாங்க. அந்தபடி ஒன்றியங்களை பிரிக்க போறாங்க, கிளைக்கழகத்துல பிரிக்க போறாங்க. இத்தனை வாக்குகள் உள்ள கிளைக்கழகங்களை புறம் பிரிக்க போறாங்க. இத்தனை வாக்குகள் 30,000 வாக்குகள் உள்ள ஒன்றிய கழகம் பிரிக்க போறாங்க. 40,000 வாக்குகள் உள்ள பகுதி கழகங்கள், 40,000 வாக்கு உள்ள நகர்கழகங்களை பிரிக்க போறாங்க. பிரிக்கிறதுனா இது கிடையாது, ஏற்கனவே இந்த மாதிரி தில்லாலங்கடை பிரிப்பு கிடையாது. ஒரிஜினலா பிரிச்சு மாவட்ட செயலாளர் இப்ப கரண்டா இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தலைமையில கொண்டு அதை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச உடனே அங்கிருந்து ஆணையாளர் வர்றாங்க. அந்த ஆணையாளர் எப்படிப்பட்ட ஆணையாளரா இருக்கணும் அப்படின்னா காசு வாங்கக்கூடாது இருக்கக்கூடாது, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, மதுவுக்கும் பணத்துக்கும் அடிமை வாங்குறா இருக்கக்கூடாது, நகைக்கும் பிஸ்கெட்டுக்கும் அடிமையான தங்க பிஸ்கெட்டுக்கும் அடிமையானவர்களா இருக்கக்கூடாது. நேர்மையாக தன்னுடைய சொந்த காசில்
ஒருவேளை பெட்ரோல் மாவட்ட செயலாளர் போடலாம், சாப்பாடு மாவட்ட செயலாளர் போடலாம், ரோம் மாவட்ட செயலாளர் போடலாம். அது கூட சொந்த காசுல செய்யறவனா இருந்தான்னா இன்னும் கூட நேர்மையா இருப்பான். கடந்த காலங்களில் கிளைக்கழக தேர்தல் நடந்துச்சு. அந்த கிளைக்கழக அந்த ஆணையாளர் தொகுதிக்கே வர மாட்டார். தொகுதிக்கே வராம கிளைக்கழகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாவட்டத்துக்குள்ளே நுழையாம கிளைக்கழகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு தேவையான பணத்தை கூகுள் பேல அனுப்பி விட்டோம்னா கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் கொடுத்த லிஸ்ட கையெழுத்து போட்டு கொடுத்த காலங்கள் இருந்தது. இனியே அப்படி இருக்க கூடாது அப்படிங்கறதா இப்ப உள்ளது, இருக்காது அப்படிங்கறதா தலைமையிலுடைய உறுதி. அப்படி அவங்க பிரிச்சு கொண்டு போய் ஒன்றியத்தை, நகரத்தை அந்த முறைப்படி தலைமையில் கொடுத்த முறைப்படி கொண்டு போய் தலைமையில கொண்டு போய் ஒப்படைச்சிடறாங்க. ஒப்படைச்ச பிறகு ஆணையர் வர்றாரு. அங்கிருந்து ஒரு ஆணையர் வந்து செக் பண்றாரு, இவங்க பிரிச்சது கரெக்ட் தானா, முறைப்படி பிரிச்சிருக்காங்களா, தலைமை கழகத்தினுடைய அந்த விதிப்படி பிரிச்சிருக்காங்களா அப்படிங்கறத அவர் செக் பண்றாரு. அவர் செக் பண்ணதுக்கு பின்னால இந்த பிரிக்கப்பட்ட கிளை, ஒன்றிய, பேரூர், பகுதி, நகர் கழகங்களுடைய லிஸ்ட் முரசொலியில வரும். அந்த முரசொலியில வந்ததுக்கு பின்னால மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கை வருது. உறுப்பினர் சேர்க்கை வந்ததுக்கு உறுப்பினர் சேர்க்கை பண்றாங்க. உறுப்பினர் சேர்க்கை முடிஞ்ச பிறகு கிளைக்கழக தேர்தல். இந்த கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் அவங்க தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து ஒன்றிய, நகர், பேரூர், பகுதி கழக செயலாளர்களை தேர்வு செய்யறாங்க. எல்லாம் தேர்தல் ஜனநாயக முறைப்படி. அதுக்கு பின்னால இவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் 70 வயசுக்கு மேலவங்க இதுல பங்கு பெற முடியாது. 3 டேர்ம் இருந்தவங்க இதுல பங்கு பெற முடியாது. பாக்கி எல்லாமே ஜனநாயக பொருடி போட்டி தான். யார் வேணாலும் போட்டலாம். நீங்க போட்டிடலாம், நான் போட்டிடலாம், யார் வேணாலும் அந்த மாவட்ட கழக தேர்தலில் போட்டியிடலாம். போட்டியிட்டு தான் ஜெயிக்க போறாங்க. ஆனா இப்ப என்ன ஒரு கொஸ்டின் பலருடைய மத்தியில் என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப கரண்டா மாவட்ட செயலாளரை வச்சுட்டு நீங்க இந்த உறுப்பினர் சேர்க்கை, இந்த கிளைக்கழக, ஒன்றிய, பேரூர் கழக செயலாளர் தேர்தல் நடத்தினா அது ஜனநாயக புறப்படி நேர்மையா நடக்குமா? அவர் ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர், அவருக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்ச ஆட்களை போட்டு தானே அவர் வருவாரு. அவர் ஒருவேளை வயசாகி போச்சு, இல்ல ஒருவேளை 3 டேர்ம் இருந்தவரா கூட இருந்தா கூட அவர் ஆதரவாளரை கொண்டாடுறதுக்காண்டி கிளைக்கழகங்கள், ஒன்றிய, பேரூர் கழக இவங்க ஆட்களை எல்லாம் அவருடைய ஆட்களை போடுவாரு. அவருடைய ஆதிக்கம் அதுல இருக்குமே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மத்தியிலும் இப்ப உருவாயிருக்கு. ஏன்னா அதுக்கு பேசாம இவர் போயிட்டாரு, இவருடைய ஆதரவாளர் தான் இங்க உட்காருவார்னா அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமேங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் இருக்கு. அத தலைவர் வந்து ஒன்னும் நீங்க ஒரு மாவட்ட செயலாளர்களை முடிவு பண்ணிட்டு நேர்மையான எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாவட்ட செயலாளரை நீங்க நியமிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க தேர்தல் நடத்துறதா இருந்துச்சுன்னா, இந்த பழைய மாவட்ட செயலாளர்கள் கண்காணிப்புல ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த குளறுபடிகள்லாம் இருக்குங்கிறது பல கட்சிக்கார நிர்வாகிகளுடைய கதை. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா உண்மையான உள்ளவன் வர முடியாது. ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர் தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி இல்ல கெஞ்சி இல்ல பணத்தை கொடுத்து எப்படினாலும் அவருடைய ஆதரவாளர்களை கொண்டாட நினைச்சேன்னா யதார்த்த ஜனநாயகம், யதார்த்த கட்சிக்காரன் நினைச்சது நடக்காம போயிடும். அதை மட்டும் தலைவர் தன்னுடைய கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அதுதான் இது. மற்றபடி இவங்க பிரிச்சது எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா 45 வயசுக்கு மேல உள்ள கிளை செயலாளர்கள் தன்னுடைய 70-75 வயசா இருந்தாலும் இந்த இயக்கத்துக்காண்டி பாடுபட்ட கிளை செயலாளர்கள் மனம் வேதனைப்படலாம். அப்படி இருந்துச்சுன்னா உங்க திறமையுள்ள உங்க பசங்களை இறக்கி விடலாம். உங்க அந்த சந்ததியான நம்ம வாரிசு அரசியல் தானே சொல்றோம், அந்த சந்ததியை நீங்க எடுக்கலாம். ஏன்னா உங்க மாதிரி மூத்த முன்னோடிகள் தன்னுடைய சுயநலம் பார்க்காம கட்சிக்காரனை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, இந்த அடுத்த கட்ட வெற்றிக்கு உங்க மாதிரி மூத்த முன்னோடிகள் ஆசீர்வாதம் பண்ணணும் இளைஞர்களை. ஏன்னா இது தலைவர் தன்னுடைய எண்ணப்படி நடத்தல. ஏன்னா தலைவரை பொறுத்தவரை விட்டீங்கன்னா இப்படியே விட்டுருவாரு. அவர் எத்தனை வயசானாலும் இந்த இயக்கத்துல இருங்கன்னு சொல்லிடுவாரு. ஆனா ஒட்டுமொத்த கட்சிக்காரனுடைய விருப்பம் இளைஞர்கள் வரணும், இளைய சமுதாயம் வரணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த இளைய சமுதாயம் வரணும்னா மூத்த முன்னோடிகள் ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் செயற்குழுல தலைவர் தெளிவா உருக்கமா பேசியிருக்காரு. அதை பூரா நீங்க எல்லாமே கன்சிடர் பண்ணி இதுல எந்த வித குழப்பமும் ஒண்ணும் கிடையாது. இந்த குழப்பம்னா இந்த பழைய மாவட்ட செயலாளர் வச்சு தேர்தல் நடத்துறதுங்கிறது வந்து முறைப்படி நடக்குமா, ஜனநாயக முறைப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுல இருக்கு. அதனால அதை மட்டும் தலைவர் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த ப்ராசஸ் பண்றதுன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும்.
அதுக்கு முன்னால இந்த மாவட்ட செயலர் அறிவிக்கிறீங்களா? இல்ல இந்த மாவட்ட கழகத்தை பிரிக்கிறது கூட தலைவர் தான் பிரிக்கிறார், வேற யாருடைய இது இல்ல. இந்த 10 பேர் கொண்ட குழு கொடுக்குது, அதை தலைவர் கரெக்டா இது பண்ணி பிரிக்க போறாரு. எந்தெந்த தொகுதி பிரிக்கணும் அப்படிங்கறது அது யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்ல. அது தலைவர் அறிவிச்சா தான் தெரியும் எந்த தொகுதி வரிப்பான்னு. ஆனா இந்த ப்ராசஸ் இருக்குதுல்ல, அது ப்ராசஸ் தெரிஞ்சதுதான், அதான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால மாவட்ட செயலாளர் அறிவிப்பு முன்னால வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தலைவர் இனிமே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய மாவட்ட செயலாளர்களுடைய ஆதிக்கம் வந்துடக்கூடாதுங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாரா என்னன்னு தெரியல. தற்காலிக வரைக்கும் இதுதான் ப்ராசஸ் போக போகுது இனிமே. அதனால எல்லாரும் இளைஞர்கள் ஒன்றிய செயலாளராக, பேரூர் கலை செயலாளராக, பகுதி கலை செயலாளராக வரணும். போட்டி போடுங்க, ஜெயிங்க. காசு கொடுக்காம, எந்தவித மிரட்டல் இல்லாம, நியாயமான முறையில், ஜனநாயக முறையில் இந்த தேர்தல் நடக்கணும். அதுதான் நம்ம கட்சிக்கு பலம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க அமைப்பு தேர்தல் நடந்துச்சுன்னா வெட்டுக்குத்து, எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெட்டுக்குத்து, அறிவால் வைத்து பயங்கரமா நடக்கும் தேர்தல்லாம். ஆனா என்ன நடந்தாலும் சரி, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அண்ணன் தம்பியா ஒண்ணு சேர்ந்துருவோம். அதான் அப்ப இருந்த வரைக்கும் இருந்தது. ஆனா இப்ப இந்த வன்மமும் இந்த கோபங்களும் வன்மங்களும், அவனை அழிக்கணும் இவனை அழிக்கணும், என்ன ஏத்து போட்டிட்டான், என்ன இது பண்ணான்னு அந்த எண்ணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம கட்சியில மாறினா தான் நம்ம இன்னைக்கு தற்குறிகள்கிட்ட போய் நிக்க வேண்டிய, சட்டமன்றத்தில் நிக்க வேண்டிய கெதிகேடு நமக்கு வந்திருக்காது. எல்லாம் பார்க்கத்தான் போறோம். இந்த இயக்கம் நம்ம வளர்ச்சி அடைஞ்சு இந்த தேர்தலில் முக்கியமா இது இளைஞர்களுக்கு வாய்ப்பளிச்சு ஸ்ட்ராங்கா நம்ம வந்தோம் அப்படின்னா, அடுத்த உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், அடுத்த இடைத்தேர்தலா இருக்கட்டும், பக்காவா நம்ம ஜெயிச்சு வரும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இது இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ், அமைப்பு தேர்தல் ப்ராசஸ்ல மாவட்ட செயலாளர், பழைய மாவட்ட செயலாளரை வச்சு நீங்க எலெக்ஷன் நடத்த போறீங்களா, இல்ல அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு புதிய புதிய பொறுப்பாளர்கள் ஏதாவது போடுறீங்களா அப்படிங்கிறத தலைமை சிந்திக்கணும். ஏன்னா இனி வர்ற தேர்தலில் எந்த முறைகேடும் நடந்துடக்கூடாது. அதே மாதிரி தலைவர் அனுப்புற ஆணையாளர்கள், அவர்கள்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் எனக்கு இருக்கு. நீங்க அமைப்பு தேர்தல் நடத்துறதுக்கு கிளைக்கழக தேர்தல் நடத்த ஒரு குரூப் வரும், ஒன்றிய நகர்கழக நடத்துற ஒரு தேர்தல் குரூப் வரும், மாவட்ட செயல் நடத்த குரூப் வரும். நீங்க அத்தனை பேரும் 100% நேர்மையா இருக்க பழகிக்கங்க. உங்களுக்குன்னு மனச்சாட்சி இருக்கு, உங்களுக்குன்னு குழந்தை குட்டிகள் இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நேர்மையா நடத்த பாருங்க. ஏன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஒரு கட்சிக்கு உழைக்கிறவன, உணர்வாளவன தேர்ந்தெடுக்கணும். காசை வாங்கிக்கிட்டு அவர் மாவட்ட செயலாளர் சொன்னாரு, மேல அமைப்பு செயலாளர் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு தவறானவர் தேர்ந்தெடுத்து மறுபடியும் இந்த இயக்கத்தை கீழே கொண்டு போயிடாதீங்க. இந்த உழைக்கிறவன், இந்த இயக்கத்துக்கு உழைக்கிறவன், தைரியம் உள்ளவன், தில்லு உள்ளவன், அவனை தேர்ந்தெடுக்குங்க. சட்டமன்றத்தில் அவங்களுக்கு போய் அவன்கிட்ட போய் காலடி இல்லை, எந்திரிச்சு கேட்கிறவனா இருக்கணும். இன்னைக்கு நாஞ்சில் சம்பந்த தேவடியா பையன் சொன்னதுக்காண்டி ஏறி போய் அடிக்க போனாங்கல்ல கட்சிக்காரன். அந்த உணர்வு ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு இருக்கிறவங்கள நீங்க தேர்ந்தெடுங்க. எனவே நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம், அடுத்த மாவட்ட செயலாளர் வருவோம்னு எதிர்பார்த்தோம். இனி மாவட்ட செயலாளர் அறிவிப்பு கிடையாது, எலெக்ஷன்ல தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. அது வரைக்கும் காத்திருப்போம். மாற்றங்கள் தலைவர் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா எல்லாமே 100% உடனே கொண்டு வந்துட முடியாது, படிப்படியாத்தான் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்திருக்காரு தலைவர். ஜனநாயக முறைப்படி தான் அவர் செயல்படுறாரு. அவருக்கு நம்ம ஒத்துழைக்கணும். இந்த மூத்த முன்னோடிகளுக்கெல்லாம் நான் கைகூப்பி நன்றி சொல்லியிருக்கேன். நீங்க இல்லாம இந்த இயக்கம் வளரல, உங்கள் உழைப்பால வளர்ந்திருக்கு. சிலர் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த இயக்கத்தை தோல்விக்கு காரணமா இருக்கலாம். இருந்தாலும் நீங்க ஒரு காலத்துல உழைச்சிருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன். நீங்க முன்னின்று வருங்கால இளைஞர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யணும். கோபத்தையோ இல்ல மன வருத்தங்களோ இருந்தாலும் விட்டுருங்க. நம்ம இயக்கம் வளர்றதுக்காண்டு எந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கணும்னு நம்ம பாடுபட்டோமோ அந்த இயக்கத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு தலைவர். அந்த மாற்றத்தை 100% ஏத்துக்கிட்டு வருங்கால இளைஞர்களுக்கு வழிவிடுவோம். இந்த மாதிரி 70 வயசாச்சு நம்மளை மாத்திட்டாருங்கிற மன வருத்தமோ எதுவுமே இருக்காம இளைஞர்களுக்கு வழிவிட்டு இந்த இயக்கம் வளரணும், இந்த இயக்கம் வெற்றி பெறணும், இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையோட நம்ம எல்லாரும் செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.